ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன எக்ஸாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சுவாலஜி நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ எக்ஸாம் எப்படி ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, இல்லை மாடரேட்டாக இருந்ததா, ஏதாவது கொஸ்டின் டஃப்பாக வந்திருக்கா அப்படிங்கிறத டைரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு வர ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ரிவ்யூவும் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் 12th எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டஃப்பாக இருந்த மாதிரி தோணுச்சு உங்களுக்கு? மேக்ஸ் பேப்பர்னாவே கஷ்டம் தான். என்ன செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்லாம் ரொம்ப புக் பேக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேடா, நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எழுதுனீங்க? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததுங்களா? 5 மார்க் ஈஸியாக இருந்துச்சு, 2 மார்க் 3 மார்க். 1 மார்க்கில் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்களா? செல்லம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, ஓகேடா, நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதாவது பார்ட் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப சென்டம் ஸ்கோர் பண்ணிரலாமா? 80 மேல எபோ வரலாம். ஓகேடா, நல்ல எக்ஸாம் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி ஈஸியா இருந்துச்சு, டஃப்பா இருந்துச்சு? மாடரேட்டா இருந்துச்சு. என்ன பார்ட் வந்து உங்களுக்கு டஃப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு? 3 மார்க்ஸ் தான் டஃப்பா இருந்துச்சு. 1 மார்க்ல ஈஸியா இருக்கா? புக் பேக் இதெல்லாம் ஒரு 4 क्वेश्चन வந்து. ஓகே, எவ்வளவு மார்க்ஸ் போடுறீங்க? 9. இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ஈஸியா இருந்ததா, டஃப்பா இருந்ததா? மேக்ஸ் எக்ஸாம் 5 மார்க் 1 மார்க் எல்லாம் ஈஸி, 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி இருந்தது. புக் பேக்ல இருந்து எல்லாம் கேட்டிருந்தாங்களா இல்ல இன்டீரியர் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? பேக் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாமா? ஓவரால் பண்றது மார்க் போடுறது பொறுத்து இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நெக்ஸ்ட் பயாலஜி படிக்கலாம். என்ன கோர்ஸ் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க? டெட்லைன்கா என்ன கிடைக்குது? இனிமேல் தான் என்ன பண்ணணும். நம்மளோட ஸ்ரீ விவேகம் கைடன்ஸ் இருக்கு, அது பாருங்க. என்ன கோர்ஸ் படிக்கிறது, ஏதோ